ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல உற்சாகத்தை தாண்டி மிக சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கூடியது மிக 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 நுட்பமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம் வாழ்க்கைக்கு வெற்றிக்காக என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கோம், என்னெல்லாமோ கற்றுக்கிட்டு இருக்கோம், என்னெல்லாமோ செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இந்த வெற்றி என்பது அது ஒரு எட்டாத கனி மாதிரி அப்படியே தூரம் போய்கிட்டே இருக்குது. ஃபைன், அதில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தவற விட்டுட்ருக்கோம். அந்த சின்ன விஷயம் மிக நுட்பமான ஒரு விஷயம். அதை இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். இந்த உலகத்தை சுற்றி முற்றி பார்த்தோம்னா உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளவு வண்ணங்களாக இருக்குது, எவ்வளவு பியூட்டிஃபுல்லான இசைகள், எவ்வளவு விஷயங்கள். இது எல்லாத்தையுமே ரசிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது? இந்த மனிதர் என்கிற அந்த ஜீவராசி ஒன்றுக்கு தானே இருக்குது. எவ்வளவோ கோடான கோடி ஜீவராசிகள் படைத்திருக்காரு. வேறு எந்த ஜீவராசிக்காவது இந்த இது இருக்கா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலகம் படைத்தது நமக்காக தானே. அப்போ இந்த அணுவிக்கு தானே படைத்திருக்காரு. அப்போ கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? உனக்கு என்ன வேணுமோ அதை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதானே அப்படியே வரமாட்டேங்குது அப்படின்னு நமக்கு தோணுது. அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க? உன் எண்ணங்கள் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எண்ணங்களை சரி பண்ணிக்கோ, எண்ணங்களை பாசிட்டிவாக வை, அதெல்லாம் சொல்கிறாங்க. நம்மளும் அதே மாதிரி எண்ணங்கள்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவான விஷயத்தை தான் பார்க்குறோம். அப்படி இருந்தும் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை. ஏன்? ஏன்னா ஒரு சின்ன நுட்பமான ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணுங்கிறதை கொடுப்பதற்கு இந்த இறைவன் சரியாக தயாராக இருக்கிறார். ஃபைன். அப்போ உங்களுக்கு வேணுங்கிறது என்ன இப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பார்? ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம். அதாவது உங்களுடைய மனதிற்குள்ள இந்த கடவுள், இந்த பிரபஞ்சத்தோட படக்கூடிய பாஷை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொழிகள் இல்லை, நம்மளுடைய உணர்ச்சிகள். இதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துவீங்க? இங்கே தான் இருக்குது ஒரு நுட்பமான விஷயம். இப்போது நமக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுப்போம். அப்போ நம்ம எதை நம்ம அதிகமாக விரும்பி விரும்பி திரும்ப திரும்ப சாப்பிடுவோம்? இனிப்பை சாப்பிடுவோம். அதே சமயம் கொஞ்சம் சில பேருக்கு கசப்பு ரொம்ப பிடிக்குமா இல்லையா? ஓகே, அவர்கள் எதை பண்ணுவாங்க? அந்த கசப்பை திருப்பி திருப்பி சாப்பிடுவாங்க, இனிப்பை சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நமக்கு எது பிடிச்சிருக்கு? எதை நம்ம திருப்பி திருப்பி சாப்பிடுகிறோமோ, எதை திருப்பி திருப்பி நம்ம செய்கிறோமோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்ட் தானா? அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகமும் எப்படி உங்களை டிசைன், நீங்கள் எதை திருப்பி திருப்பி செய்கிறீங்க, எதில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதைத்தான் கொண்டு கடவுள் கொடுக்கும். அதில் என்ன சூட்சம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது நம்ம வீட்டில் லிட்டில் டாட்ஸ் இருக்கா? சின்ன சின்ன குழந்தைகள், ஒரு 4 வயசு, 3, 5 வயசு, 6 வயசு குழந்தைகள் இருக்குது. இதோடு தான் நம்ம இருக்கோம், விளையாடுறோம், நல்லா இருக்கும். சில சமயங்களில் அந்த குழந்தைகளை வீட்டில் தனியாக விட்டுட்டு மேபி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரம் எங்கேயோ ஒரு பக்கத்து வீட்டுக்கு எங்கேயோ போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். அப்போ அந்த குழந்தைகள் என்ன பண்ணிட்டு போவோம்? வீட்டில் விட்டுட்டு தான் போவோம். ஆனால் வீட்டில் என்ன சொல்லிட்டு போவோம்? டே குழந்தைகளா, சமத்தாக இருக்கணும், அப்படி அங்கே இறக்கூடாது, இங்கே இறக்கூடாது, இதை பண்ணணும், உங்களுடைய ஹோம் ஒர்க்கை செய்யணும், எல்லாம் சொல்லிட்டு போவோம். கேட்டுங்களா? நம்ம போயிட்டு வரும்போது முக்கால்வாசி நேரங்கள் என்ன நடந்திருக்கும்? நம்ம சொன்னதுக்கு தலைகீழாக நடந்திருக்கும் இல்லையா? தலைகீழாக நடந்ததை பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? ஐயோ பாவம் குழந்தைகள் சொல்லுவோமா? அல்லது நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா, அப்படியா இப்படியான்னு திட்டோன்னு திட்டுவோமா? பயங்கரமாக திட்டுவோம். திட்டுவது மாத்திரமில்லை, முடிச்சுட்டு வந்துட்டோம், அன்றைக்கி இரவு சாப்பாடு சமைக்கணும், அம்மா போய் கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. சமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அங்கேருந்து கற்றுவாங்க அந்த குழந்தைய பார்த்து, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கா, அப்படியா இப்படியாக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு அந்த டின்னர் ரெடி ஆகிடுச்சு, டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு போடும்போது என்ன பண்ணுவாங்க? திட்டிட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. ஆமாவா இல்லையா? ஃபைன். இப்போ இதுவே மாற்றி நினச்சி பாருங்கள். நம்ம போயிட்டு வரோம், குழந்தைகள் நம்ம நினச்சதை விட சூப்பராக இருந்திருக்காங்க. என்ன பண்ணுவோம்? ஹை, ரொம்ப சூப்பர், சமத்தாக இருந்திருக்கே அப்படின்னு கண்ணத்தை 2 கிள்ளு விழுவோம். அதோடு விட்டுருவோம். திருப்பி அங்கேருந்து சமைச்சிட்டு இருக்கும்போது திருப்பி ஓடி வந்து எவ்வளோ சமத்தாக இருக்கடா அப்படின்னு திருப்பி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துப்போமா? அல்லது சாப்பாடு போடும்போது திருப்பி கத்தி பிடிச்சி முத்தம் கொடுத்துப்போமா? அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சொல்கிறோம்? இந்த குழந்தைகள் இது மாதிரி இருப்பது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் திருப்பி திட்டிகிட்டு இருக்கேன். அப்போ நான் எப்போவுமே இந்த குழந்தைகளை திட்டணும். அப்போ என்ன பண்ணும்? இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உருவாக்கும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு குடும்பத்தோடு சாப்பிடுவதற்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் வச்சுப்போம். போய் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது முக்கால்வாசி குடும்பங்கள் என்ன பேசிட்டு வருவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன இவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டான், இதுக்காக வந்து இங்கே வந்து நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சுருக்கலாமே இப்படின்னு ஒவ்வொரு தடவையும்
நம்ம பணத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், வருத்தப்பட்டு கோபப்பட்டு தான் கொடுக்குறோம். ஒரு ஆட்டோவில் போகிறோம், ஒரு டாக்ஸியில் போகிறோம், அங்கே மீட்டர் ஏதோ காமிக்குது, அப்போ என்ன திட்டி கொடுக்குறோமா சந்தோஷமாக கொடுக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திட்டி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். அப்போ என்ன அர்த்தம், நான் பணம் கொடுக்கும் போதெல்லாம் திட்டுவது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்லிட்டீங்க. அப்போ என்ன பண்ணும், உங்கள் பணத்தை உங்கள்கிட்ட எடுக்கணும்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை உங்கள் பால் எடுத்துகிட்டு வந்து அப்படி தான் பணத்தை எடுக்கும். ஆனால் அதுவே பணம் கொடுக்கும் போதெல்லாம் திட்டாமையும் தான் சந்தோஷமாக ஒவ்வொரு தடவையும் பணத்தை எடுத்து கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறீங்க, நான் சந்தோஷமாக செலவு செய்வேன். அப்போ சந்தோஷமான விஷயங்களை உங்கள் பால் எடுத்துகிட்டு வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு எது சந்தோஷமோ அதைத்தான் நாம் திரும்ப செய்யணும். எது நமக்கு பிடிக்காதோ நடந்துருச்சு, எஸ், அதுக்காக வருத்தப்படக்கூடாதோ, அல்லது இப்போ குழந்தைகள் சரியா இல்லை ஒரு தடவை திட்டக்கூடாதோ இல்லை. எப்படி குழந்தைகள் நல்லா இருக்கும்போது ஒரு தடவை கொஞ்சமோ, இந்த திட்டுவதை ஒரு தடவோடு நிறுத்திக்கணும், கொஞ்சுவதை பல தடவை பண்ணணும். அதே மாதிரி நமக்கு பிடிச்சதை பல தடவை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா பிரபஞ்சத்துக்கு கரெக்டான ஒரு சிக்னலை அனுப்புவோம். அப்போ நமக்கு வேணுங்கிறது நம்ம போல் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணங்கள் மாத்திரம் இல்லை, இதுதான் ரொம்ப 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 எது நமக்கு பிடிக்கும், எது நமக்கு வேணுமோ அதைத்தான் நாம் திரும்ப செய்யணும். அதை பற்றி தான் நம்ம நினைக்கிறது, அதுதான் நம்மளுடைய இதுவாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அதையே தான் நம்ம செய்கிறோம். எது பிடிக்காதோ அதை ஒரு தடவை லேசாக பண்ணிட்டு விட்டுறணுமே வெளியே. ஏதோ ஒன்று நடந்து போச்சு நமக்கு பிடிக்காத விஷயம், அதை ரொம்ப ஷேலோவாக ரொம்ப கண்டுக்காத மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நம்மால் இருக்கப்படாது. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். டிராஃபிக்கில் போகும்போது டிராஃபிக் ஜாம் ஆகுது, எவ்வளவு திட்டுறீங்க. அப்போ என்ன அர்த்தம், போகிற வரைக்கும் திட்டிகிட்டே தானே போகிறீங்க, அப்புறம் வந்து கூட தான் பேசிட்டு தானே வரீங்க. அப்போது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டிராஃபிக் ஜாமில் மாட்டி போகிறதான உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதுவே ஒரு தடவை சூப்பராக இருந்தது, ரோடு சிக்னல்லாம் பக்காவாக கிளியராகி போயிருக்கு, அதை திருப்பி பேசுகிறீங்களா? அதை திருப்பி பேசுங்க. டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, அது உங்களால் நடந்ததா, அதனால் எதாவது ஆக போதா, ஓகே, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள், நடந்தாச்சு போயாச்சு அப்படிங்கிறத ஏதோ நடக்காத மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் போகும்போது எப்போவுமே டிராஃபிக்கெலாம் கிளியராக இருக்கும், சிக்னல் கிளியராக இருக்கும், போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அந்த சிக்னலை கொடுத்துட்டீங்க. அதே தான் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு எது வேணுமோ அந்த சிக்னலை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறது அப்படியே ஒரு மலர் தூவின பாதை மாதிரி ஆகிடும். அப்படியே உங்களுக்கு வருவதெல்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நுட்பமான விஷயம். இனிமேல் பிடிக்காத விஷயங்களை செய்வதை தவிருங்க. பிடிக்காத விஷயங்களை லேசாக செய்யுங்க, பிடித்த விஷயங்களை திரும்ப செய்யுங்க. கொண்டாடக்கூடிய விஷயங்களை அளவுக்கு மீறி கொண்டாடுங்க. இப்போ நம்ம கொண்டாடுவதை நம்ம தவிர்க்கிறோம். ஐயோ ரொம்ப ஓவராக ஷோ பண்ணுறோமான்னு நினைக்கிறோம். இன்னும் பிரபஞ்சத்துக்கு சிக்னல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு பிடிக்குது, இதுதான் எனக்கு வேணும்னு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுங்கிறது உங்கள் பால் வரும், வெற்றி உங்கள் பக்கம் வந்துடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். RS ராஜன். Thank you friends. All the best. God bless you.